தமிழகத்துல ஒரு சிறுவனுக்கு கீரிப்பிள்ளை கிடைத்து சில மாதங்களுக்கு பின்பு அவர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்திருக்கிறார். வழக்கமாக நாய்க்கடி குறித்து தான் நமக்கு தெரியும். இது போன்ற விலங்குகளிடமிருந்தும் நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் சையத் ஹரீஸ் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இப்ப நாய்க்கடியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். வேற எந்தெந்த விலங்குகளிடம் இருந்து மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும், எந்தெந்த விலங்குகள் மூலமா ரேபிஸ் நோய் பரவும் சார்? நாய்க்கடி பத்தி மக்களுக்கு நல்ல பொதுவா தெரியும். ஏன்னா நம்ம காமனா பாக்குறது நாய்க்கடி ஏற்பட்டு ரேபிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா 99% காமனா நமக்கு நாய்க்கடி மூலியமா தான் ரேபிஸ் பரவுது. சோ இது நம்ம காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நாய்க்கடி மூலியமா மட்டும்தான் ரேபிஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாய் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மேமல்ஸ் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ரேபிஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சோ மேமல்ஸ் சொல்லும் போது நம்ம வைல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வவ்வால், இப்போ மங்கூஸ், கீரிப்பிள்ளைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்தவித மேமல்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா ரேபிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பூனை, நாய், ராபெட், ராட்ஸ் இதுல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சோ ராட் கம்பேரிட்டிவ்லி கம்மி, நாய் பூனை வகைகள்ல கொஞ்சம் அதிகமா பாக்குறோம். இப்ப இந்த சிறுவன் ஒரு மாதத்துக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவனை காப்பாற்றிருக்க முடியுமா? என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் வரும்? குறிப்பாக ரத்தம் வர அளவுக்கு கடித்தால்தான் ரேபிஸ் வருமா, அல்லது நகை கீறல் பட்டாலே ரேபிஸ் வருமா? ஓகே, இது கண்டிப்பா நம்ம எந்த ஒரு பைட்டா இருந்தாலுமே, மேமல் பைட்டா இருந்தாலுமே, இல்ல நமக்கு என்ன கடிச்சதுன்னு தெரியல, நமக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேக்சின், போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் சொல்லுவோம். அதாவது இந்த நாய்க்கடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேக்சின், ரேபிஸ் வேக்சின் எடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லாருக்குமே சிம்டம்ஸ் உடனே வரது கிடையாது. ஒரு வாரத்துல சிம்டம் வந்தவங்களும் இருக்காங்க, 6 மாதங்கள் கழித்து சிம்டம் வந்தவங்களும் இருக்காங்க. இந்த வைரல் லோட் அப்படிங்கிறது நம்ம நரம்பு மூலியமா மூளையில போய் பாதிப்பு ஏற்படும் போது தான் நமக்கு சிம்டம்ஸ் வருது. சோ நமக்கு மூளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது ஃபேஸ்ல, கழுத்து பகுதிகளில் இந்த மாதிரி இடத்துல கடி இருக்கும் போது சிம்டம்ஸ் நம்ம உடனடியாக பாக்குறோம். அதாவது வித்தின் ஒரு வாரம் 10 நாள்லயே நம்ம தலைவலி, ஃபீவர், தொண்டை வலி, காஃப் அப்படிங்கிற சிம்டம்ஸ் நம்ம பாக்குறோம். பட் தூரமா, அதாவது நம்ம காலில் அந்த மாதிரி இடத்துல நமக்கு பைட்ஸ் இருக்கும் போது, இல்ல வைரல் லோடு கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் சில மாதங்கள் கழித்து கூட வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சோ மைனர் அப்படின்னு சொல்லும் போது அதாவது நீங்க கேட்ட மாதிரி வெறும் நெயில் ஸ்கிராட்ச்க்கு நம்ம ரேபிஸ் வேக்சின் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா இப்போ ரேபிஸ் எஃபெக்ட் ஆன ஒரு அனிமல் அப்படின்னா அது லிக் பண்ணும், அதோடைய சலைவால தான் உங்களுடைய ரேபிஸோடைய வைரல் லோடு அதிகமா இருக்கும். சோ அது அதோடைய கைகள், கிளாஸை லிக் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு இந்த ரேபிஸோடைய வைரல் லோட் கண்டிப்பா இருக்கு. சோ அந்த நெயில் ஸ்கிராட்சுமே கண்டிப்பா ரேபிஸ் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ மைனர் இன்ஜுரிஸ், கிரேட் 1 இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த போஸ்ட் எக்ஸ்போஜர் ப்ரொஃபைலாக்சிஸ் வேக்சின்ஸ் மட்டும் கொடுப்போம். ரத்த வர அளவுக்கு டெப்த் இருக்குன்னா அது இன்னும் அதிகமா நமக்கு வைரல் லோட் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறனால இந்த இம்யூனோகுளோபுலின்ஸும் நம்ம சேர்த்து கொடுக்கற மாதிரி இருக்கும். பூனை, இந்த ரேபிஸ் நோய் பூனை தடவினாலோ நக்கினாலோ, அதே போல நாய் போன்ற விஷயங்கள் நம்ம நாக்கில் அது ஏதோ குறிப்பாக தொடும்போது வருமா? அது மட்டும் இல்லாம இதற்கான குறிப்பாக ஒரு பொருளை கடிச்சு, ஒரு கிளியோ அந்த மாதிரியான அந்த பொருள், இப்போ ஒரு வீட்டில் ஒரு பழம் வச்சிருக்காங்க, அந்த பொருளை ரேபிஸ் இருக்கக்கூடிய ஒரு எலி சாப்பிட்டா அதை சாப்பிட்றதுனாலே கூட நோய் பரவும். அது இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இன்டாக்ட் ஸ்கின்ல லிக் பண்ணுச்சு அப்படின்னா சான்சஸ் கம்மி தான். பட் ஆனா நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஆல்ரெடி ஒரு ரா ஏரியா இருக்கு, ஒரு இன்ஜுரி இருக்கு, இல்ல சின்ன புண் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இப்போ அந்த கடிச்ச அனிமலுக்கு எனக்கு ரேபிஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால நான் வேக்சின் எடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பா எடுத்துருங்க. ஏன்னா இப்ப சிம்டம்ஸ் அந்த அனிமலுக்கு இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. பட் இன்ஃபேக்ட் அது ஒரு சிம்டம் இல்லாத ஒரு அனிமலா இருக்கு, பட் ஆனா அதுக்குள்ள வைரல் லோடு இருக்கு அப்படின்னா நமக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு மேமல் பைட்டா இருந்தாலுமே சரி, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் வேக்சின் எடுக்கிறது கண்டிப்பா 100% அட்வைசபிள். ஏன்னா ஒன்ஸ் ரேபிஸ் வந்துருச்சுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. அதனால சந்தேகமா இருக்குன்னு சொல்லும் போதே ஒரு மைனர் நெயில் ஸ்கிராச்சா இருந்தாலுமே அதுக்கு ப்ரொஃபைலாக்சிஸா போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சின்ஸ் கண்டிப்பா நம்ம எடுக்கணும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப அந்த ரேபிஸ் நோயால இறந்துடுறாங்கன்னா அதோட உடல்கள் மூலியமா அவங்க இறுதி சடங்காக வீட்டில் வைக்கும் போது அதன் மூலியமா கூட பரவ வாய்ப்பு இருக்கிறதா? கூடி சீக்கிரமே அந்த விடலை எரிச்சிருது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அட்வைஸ் பண்றீங்க? அந்த உடலில் இருந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தான். இப்ப அந்த உடலில் இருந்து வேற ஒரு அனிமல் உங்களுக்கு அது பைட் ஆகி அந்த அனிமல் வேற யாருக்காவது பைட் ஆகும் போதுதான். பட் நம்ம அந்த உடலை தொடர்றதுனாலயோ இல்ல ஹேண்டில் பண்றதுனாலயோ அதுல இருந்து நமக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரேபிஸ் சிறுவன் பக்கத்துல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்க கடிச்சு அவங்களுக்கும் வரது வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப அவருடையக்குள்ளே பாத்தீங்கன்னா வைரல் லோட் அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது அவங்களுடைய சலைவாலையுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வைரஸ் இருக்கும். சோ அவங்க கடிச்சாங்க அப்படின்னா
ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கு. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரேபிஸ் டெவலப் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த நீர் பார்த்த பயம், ஹைட்ரோபோபியா, ஏர்ல இருந்து ஏரோபோபியா, இதுல மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், ஹாலுசினேஷன் இருக்கும். ஸோ அதனால எதை பார்த்தாலுமே பயப்படுவாங்க, லைட்டை பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் வந்து டார்க் ரூம்ல யூஸ்வலி வச்சு அவங்க வந்து ட்ரீட் பண்றது இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது இட் இஸ் வெரி லெஸ் லைக்லி ஃபார் தெம் டு ரிகவர். அது வந்து ரொம்ப ஒரு ஃபேட்டல் டிசீஸ் ஆயிருது. அதனால தான் வந்துட்டு அந்த அளவுக்கு டிசீஸ் போகிற அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பா விடக்கூடாது. ப்ரொஃபைலாக்சிஸா நம்ம வேக்சினேஷன், இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து நம்ம கரெக்ட் டைம்ல எடுத்துட்டோம் அப்படின்னாலே டிசீஸ் வராம தவிர்த்துக்க முடியும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் ரமேஷ்.